சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மார்ச் மாதம் 25ஆம் தேதி. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். இனி வரப்போகும் புதிய படைப்பில் நம்மை ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் மாற்றுவதற்காகவே தேவன் நம்மை ரட்சிப்பதில் ஒரு பெரிய மற்றும் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் மீட்கப்பட்ட அனைவரும் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். இந்த நோக்கத்திற்காக தேவன் நம் தேவைகள், குறைபாடுகள் மற்றும் பலவீனங்கள் அனைத்திற்கும் தனது கிருபையை கிடைக்க செய்திருக்கிறார். அவருடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வருவதன் மூலம் நாம் அவருடைய கிருபையை பெறலாம். நம்முடைய சோதனையோ, பாடுகளோ, துன்பமோ, கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அவருடைய கிருபையே நமக்கு போதுமானது. நமது தேவை ஒரு பெரிய மலை போல இருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே விசுவாசத்துடன் தம்முடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பதாக தைரியமாக நாம் வரும்படி நம்மை அழைக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம். இதனால்தான் தேவ கிருபையை பற்றியும் அதை எப்படி பெறுவது, அதை அனுபவிப்பது எப்படி என்று மேலும் மேலுமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். நாம் தேவ கிருபையால் மட்டுமே தொடங்குகிறோம், எந்த மனித தகுதியினாலும் அல்ல. தேவன் நித்திய நீதியை கேட்கிறார். தேவனுடைய நீதிக்கும் நமது நீதிக்கும் எந்த ஒப்பீடும் செய்ய முடியாது. இந்த பெரிய ரட்சிப்பை பெறுவதற்கு நம்மில் எவரும் குறைந்தபட்ச தகுதியை கூட பெறவில்லை. தேவ கிருபையினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தின் மேலுள்ள நம்பிக்கையினாலும் மட்டுமே இந்த ரட்சிப்பை நம்மால் பெற முடிந்தது. எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 5 மற்றும் 8வது வசனங்கள். மற்றும் தேவ மகிமையும் தேவ கிருபையையும் காட்ட முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக சாட்சி அளிக்கிறார். நான் தேவ கிருபையினால் நான் என்னவாக இருக்கிறேன். அதாவது அவன் தேவனுக்காக என்ன செய்தாலும் அல்லது துன்பப்பட்டாலும் அது கிருபையால் மட்டுமே. தேவ ஊழியனாக அப்போஸ்தலனாகிய பவுல் பல துன்பங்களை சந்தித்தான். அவருடைய கிருபையின் முழு அர்த்தத்தையும் அவனுக்கு கற்பிக்க தேவன் இந்த துன்பங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக அனுமதித்தார். பின்னர் அவரே சாட்சியளிக்கிறார். ஆகையால் நான் என் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், தேவைகளிலும், துன்புறுத்தலிலும், பாடுகளிலும் கிறிஸ்துவின் பொருட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பலவீனமாக இருக்கும்போதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை உணர்கிறான். இவ்வாறே நம்முடைய எல்லா துன்பங்களும் தேவனால் அனுமதிக்கப்படுவதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபையின் அர்த்தத்தை நமக்கு கற்பிக்கவும் அதை அனுபவிக்கவும் அவர் இப்படியாக நமக்கு உதவுகிறார். முழு உலகிலும் பலவீனமான விசுவாசியும் கூட அவருடைய கிருபையை பெறுவதன் மூலம் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். கிருபையின் சிங்காசனத்தை நாம் தைரியமாக அணுகியிருப்பதால் நம்முடைய பலவீனங்கள் அல்லது குறைபாடுகளுக்காக நாம் வருத்தப்படவோ அல்லது தாழ்த்தப்படவோ தேவையில்லை. நம் நிமித்தம் கர்த்தர் சாத்தியமான எல்லா சோதனைகளையும் கடந்து சென்றார், மேலும் பாவம் இல்லாமல் இருந்தார். ஆகவே இதனால் தான் அவர் இப்போது நம்முடைய எல்லா மனித பலவீனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். என் பலன் தோல்வியடைந்ததையும், எனக்கு சோதனை அதிகமாக இருப்பதையும், என் நம்பிக்கை வலுவிழந்து பலவீனமாகி வருவதையும், சந்தேகங்கள் என் இருதயத்தை நிரப்புவதையும் நான் கண்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே என் பிரதான ஆசாரியர், தயவு செய்து என் சார்பாக பரிந்து பேசி என்னை உயர்த்தும். இப்போதும் எனக்கு உமது கிருபையை தாரும். அவர் எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் பலத்தையும் தருகிறார். உங்கள் பரலோக அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக கொண்டு வர எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் பிரதான ஆசாரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஊழியத்தை கோருங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் அதே சோதனைகளை அவர் எதிர்கொண்டார் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அவர் சரியாக அறிந்திருக்கிறார். அவருடைய கிருபையே போதுமானது. நம்முடைய பரலோக அழைப்பிற்காக இந்த கிருபையை பெற கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கற்பிப்பாராக.